ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க. இது கார்த்தி தீபத்துக்கு எடுத்த வீடியோ தாங்க. கையில் சின்ன தீ காயம் பட்டதுனால என்னால் வீடியோவே போட முடியலைங்க. சாரிங்க. இனிமேந்து வீடியோ முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக போடுறேங்க. இப்போ தான் காயெல்லாம் ஆறி வருதுங்களா, அதனால தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். எப்பவுமே நான் கார்த்தி தீபத்துக்கு எடுத்த வீடியோ தாங்க இது. அன்றைக்கே அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன், முடியாது போச்சு. நாங்கள் கார்த்திகை தீபம், நாட்டு கிருத்திகை, 3வது குப்பை கிருத்திகை அப்படின்னு சொல்லுவோம். நான் கார்த்திகை தீபத்துக்கு வந்து அண்ணாமலையாருக்கு விளக்கு போடும்போது தீபம் ஏற்றுறது எல்லோரும் ஐதீகம் தான். நாங்களும் ஏற்றணும். அன்றைக்கி வடை பாயசம் எல்லாம் வச்சு படைச்சாச்சு. 2ஆவது நாள் வந்து நாட்டு கிருத்திகைக்கு வந்து மட்டன் எடுத்துருந்தேன், சிக்கன் எடுத்துருந்தேன், எடுத்து சமைச்சாச்சுங்க. எடுத்து படைச்சாச்சு. பிள்ளைங்க எல்லாமே வீட்டில் இருந்தேன். நான் டியூட்டிக்கு கிளம்பியாச்சுங்க. பிள்ளைங்களுக்காக விளக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தேங்க. பிள்ளைங்களுக்கு திரி போட்டால் பற்றின்னு போயிடும் கொஞ்சம் நேரத்துலன்ட்டு நான் தான் பஞ்சு திரியில் போட்டு விளக்கேற்றுக்குமான்ட்டு விளக்கேற்றிருந்தேன். இந்த தீபம் எண்ணெய் வந்து நம்ம செக்கான சுத்தமான மரச்செக்கு எண்ணெய் தாங்க. நம்ம இழுப்பு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் நம்ம செக்கான எண்ணெய் தாங்க கொடுத்தது. என்னடா அது விளக்கெல்லாம் பழைசாக இருக்கலாம் நினைக்காதீங்க. போன வருஷம் விளக்கு நான் அடுப்பில் சுட்டி வச்சுருக்கேன். புது விளக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு தாங்க வந்தேன். நான் வந்த பிறகு நான் ஈவினிங் ஷாப்பு வந்தாச்சுங்க. மதியானமே வந்ததுனால பாப்பாங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம ஷாப்பில் நம்ம விளக்கு ஏற்றும் போது பக்கத்து கடை தாத்தாவும் ஆளே இல்லைங்க, எங்கேயோ போயிட்டு இருந்தார். என்ன பண்ணுறது, கடை மூடி இருக்குது, நம்ம ஏற்றாமல் விட முடியுமா? சரி நம்மளும் ஏற்றி வைப்போம், 2 விளக்கு வைக்கலான்ட்டு நானும் தீபம் ஏற்றி வச்சேங்க. இது வேறு காற்றுல எங்கே அணைஞ்சு போயிடுதுன்ட்டு வேறு அப்பப்போ வந்து எண்ணெய் விட்டு தீயை வேறு சிறுசுமாக ஆக்குறதும் பெருசும் ஆக்குறதுமா வந்து பார்த்துக்கினே இருந்தேங்க. தாத்தா வருவார் பார்த்தா தாத்தா வர மாதிரியே தெரியலங்க. தாத்தா பார்த்தா கோயிலுக்கு போயிட்டுருக்காரு, முருகர் கோயிலுக்கு. அவங்க பொண்டாட்டி ஒரே சத்தம் போட்டாங்களாம், நீ எப்போ பாரு கடையிலே இருக்கிற, எங்கேயும் இட்டுன்னு போக மாட்டேன், இட்டுன்னு வர மாட்டேன். வயசானவங்க பிரியப்பட்டு கேட்டதுனால நான் இட்டுன்னு போனேன் அப்படின்னு சொன்னாருங்க. எப்படியோ கார்த்திகை தீபம் போயாச்சு. மறுநாள் நாட்டு கிருத்திகைங்க. நாட்டு கிருத்திகைக்கும் மாட விளக்கெல்லாம் பூக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நாட்டு கிருத்திகை அன்னைக்கு நான்வெஜ்ஜு நாங்கள் செய்வோங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாட்டு கிருத்திகை தாங்க நாங்கள் மாவுளியே ரெடி பண்ணியிருந்தேன். மாவுளி என்னென்னா வண்ணாம்பூ இருக்கு இல்லையா, பனைமரத்தில் இருக்க அந்த வண்ணாம்பூவை பெரிய பள்ளம் தோண்டி அதில் அந்த வண்ணாம்பூவெல்லாம் போட்டு தீ மூட்டி கறியாக்கி அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுடுவாங்க. மறுநாள் அந்த கறியெல்லாம் எடுத்து தரையில் போட்டு அம்மிலேயோ போட்டு நல்லா தூள் பண்ணணுங்க. அந்த தூள் பண்ண கறி தூளை எடுத்து பத்திரப்படுத்தி அது ஒரு காட்டன் துணியில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மூட்டை போல் பந்து போல் கட்டுவாங்க. அது பந்து போல் இந்த இறுக்கி கட்டணும். இறுக்கி கட்டி பனை ஓலையை வெட்டி அந்த மட்டையில் வச்சு 4ஆக செதுக்கி உள்ளே செதுக்கி கீழே விழாத அளவுக்கு கட்டி வச்சுருவாங்க. அது முனையில் வந்து கயிறு போட்டு கட்டினா சுற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கும். எதிர்க்க ஹோட்டல் தம்பிக்கிட்ட போயிட்டு குழந்தைங்கிட்ட போயிட்டு ஒரே அமக்கல் மைந்தான் கூடு நான் சுற்றுறேன்ட்டு. பிள்ளைங்க வர ரொம்ப பயந்துருந்தாங்களா, எப்படி சுற்றணும் ஏது சுற்றணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாருங்க. சொல்லி கொடுத்துட்டு வந்த பிறகு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோங்க. ஒரு 8 மணிக்கெல்லாம் நல்லா அது ஊத வச்சார். ஊதி பற்ற வச்சு அவர் வாடணும் சுற்ற ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் டியூட்டியில் இருக்கிறதுனால நான் சுற்ற போகல மாவெளியை. சரி, டைம் ஆக ஆக எனக்கும் ஆசை அதிகமாகும். மாவுளி சுற்றணுன்னா எனக்கு ஆசையும் இருக்குது, பயமும் இருக்குது. நெருப்பு மேலே பட்டுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு புது சேலையை வேறு கட்டி இந்த மாதிரி நம்ம சித்தி வீட்டில் அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்த புடவை தாங்க கணபதி ஓபம் பூஜைக்கு கொடுத்தாங்களே, அந்த சேலை தாங்க கட்டியிருந்தேன். அவ்வளோ நல்லா அழகாக இருந்த சேலை தாங்க. எங்கள் வீட்டுக்கார் கத்திரி போட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக போட்டிருந்தேன். அந்த கத்திரி போட பார்க்க ஆசைப்பட்டு நம்மளும் எப்போ 9 ஆகும் ஷாப்பு மூடலான்னு பார்த்துருந்தா, சரி ஷாப் மூடாத, வா நீ வந்து சுற்றிட்டு போயிடு, கஸ்டமர் என்ன வந்தாங்கன்னா நீ பார்ப்ப அப்படின்னு சொன்னார். அதனால் நானும் கத்திரி போட்டுன்னு பாருங்கள். அவர் என் கூட இருந்தால் நீயும் போடு அப்படின்னாரு. சரி, பயமாகவே இருந்தது. நம்ம செய்கிறது வந்து மெயின் ரோட்டில் யாருன்னா திட்டுவாங்களோ, எங்கன்னா விசிறி வச்சு விழுந்துருமோ பயந்துனே இருந்தேன். இருந்தாலும் நல்லா தாங்க சுற்றினேன், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்மளால் சக்தி முடிஞ்ச வரைக்கும் சுற்றிட்டு அப்புறமா கொடுத்தேன். இந்த மாவுளி சுற்றுறது என்ன பையனா, சொறி சிரங்கெல்லாம் வராது, நோய் இல்லாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஐதீகம் மாவலி சுற்றுறது. வருஷத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தாங்க சுற்றுவோம். இந்த கார்த்திகை தீபம் மட்டும்தான் செய்வாங்க, மற்ற நாளில் இது செய்ய மாட்டாங்க. எங்கள் ஊரே சுற்றுச்சுன்னா பாருங்களேன். இதில் எங்கள் வீட்டுக்கார் நல்லா சுற்றுறதை பார்த்து தம்பிங்களும் நாங்களும் வந்து நிற்கிறோம். நாங்கள் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டாருங்களா, குழந்தைங்க இல்லையா, வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் அவங்க வீட்டில் 2 ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பாப்பா இருக்குது. எல்லாருமே ஒரு ரவுண்டு, அதில் நானும் ஒரு ரவுண்டு நானும் கூட நின்று மாவலி சுற்றிக்கினேங்க.
சுற்றும்போது வேறு வண்டி வேறு குறுக்கால நெடுக்கால வேறு போயின்னுது. யாருன்னா திட்டவங்களும் வேறு எங்களுக்கு வேறு பயமாகவே இருந்ததுங்க. பெரியவர் போனால் அப்புறமா சின்னவன் வந்தால் சின்னம் ரொம்பவே பயந்தாங்க. அவனை கூப்பிட்டு மாவலி சுற்றத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி எங்கே நெருப்பு போட்டுற போது அவங்க வீட்டில் வேறு அச்சப்பட்டுனே இருந்தாங்க. இதை லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவலி சுற்றினோம்னா நல்லா பிரகாசமாக நல்லா வெளிச்சமாக நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். பொறி பொறியாக வர்றது இதெல்லாம் நீங்களாம் சுற்றிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் வந்து மாவேலி வந்து தெரியுமா யாராருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வில்லேஜில் செய்யணும் வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறதுங்க. நம்ம வீட்டில் செய்ய முடியாதனால எங்கள் வீட்டுக்கார் நான் தனியாக இருப்பேன் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு எனக்காக எடுத்துன்னு வந்துட்டார் மெடிக்கல் ஷாப். அவனுடைய பக்கத்தில் தாத்தாவும் வந்தாச்சு. வந்தவர் நானும் வாத்தாத்தா கூப்பிட்டா வரவே மாட்டார். அப்புறமா அவர் ஆசைக்கு 2 சுற்று சுற்றிட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. போதும்மா நல்லா சின்ன வயசில் சுற்றுந்து இது லைஃப் என்னமா சுற்றுறதுன்ட்டு. மாடம் வந்து தீ பொறி அடங்க நல்லா இன்னும் விரிசலாக வந்ததுங்க. நல்லா பளிச்சுன்னு தான் இருந்தது மாவிலி. சரி நம்மளும் சேர்ந்து சுற்றுவோம். எனக்கு தனியாக சுற்ற பயந்து அவர் கூட கூட நின்று சுற்றினாருங்க. நல்லா சுற்றும்போது பக்கத்தில் காயா எனக்கும் கொடுங்களேன், நானும் சுற்ற போகிறேன். எனக்கும் கொஞ்சம் முருகா அந்த பாட்டிக்கும் கொடுத்துங்க. அந்த பாட்டி நல்ல வீராதேவி வீட்டுக்காரந்தாயா சுற்று பார்த்து நல்ல இல்லைப்பா சின்ன வயசுல தான் சுற்றினேன் கத்திரிலாம் போச்சுங்க. அந்த பாட்டினாங்க அவங்களும் பாட்டிலாம் போடுறாங்க நல்லா தாங்க. ஆயா கூட சுற்றுச்சு பயப்படாம சிங்கப்பின் திரும்பி அவர் கத்திரி போட நல்லாவே சுற்றினாங்க. நல்லாவே கத்திரி போட்டாங்க. அவங்க பயப்படவே இல்லை. பாட்டி தான் அவங்க சன்னுக்காகவே இன்னும் வேகமா வேற சுத்தி வேற காமிச்சாங்க. என் கையெல்லாம் வெந்து போகும், இடியேறா என்னையும் சேர்த்துடுறா நான் பார்க்கணும் இடியேறா. அதுக்காகவே அவங்க வீடியோ எடுத்தாங்க. கடைசியில் நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா ஃபேன் போட்டு சேலம் மேலே பட்டுச்சு எங்க மாவிலி. சேலம் நேருக்கு பட்டு அது வேற இன்னும் சேலை வீணானது இல்லாம கை மேலேயும் பட்டுச்சு. கை மேலே போட்டு அதனால தாங்க என்னோட வீடியோ வந்து என்னால் 3 நாளாக போட முடியாம அதனால தான் வீடியோ போடவே இல்லைங்க. நீங்கள்லாம் 3 நாள் ஆச்சு பத்திரமா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், டீட்டெயில் போட்டாச்சு, ஆயின்மெண்ட் போட்டுருக்காங்க. இன்னும் தீக்காயம் ஆரஞ்சுகள் எல்லாரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நன்றி, வணக்கம்.